எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நாளையோட நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் ஹை இன்னையோட நேற்றோட டே சார்ட் இது மந்த்லி சார்ட்டு போயிடலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து லைட்டாக பிரேக் பண்ணலை, என்ன பண்ணியிருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஹண்டிங்னு சொல்லுவோம் மேபி. ஸோ 26,307 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அங்கே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு ஆல் டைம் ஹையில் இருக்குது. என்ன பண்ணலான்னா ஓகேங்களா. டார்கெட் வந்து என்ன போயிருக்கு 0.5 ஓகேவா. 26 நமக்கு சப்போர்ட் வந்து லாஸ்ட்டாக இருந்தது 26,275 இருந்துச்சு, 87 வரைக்கும். அங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு மேபி இங்கேருந்து இன்னும் மூவ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போது மறுபடியும் ஹை ஆகுதுன்னா இது வரைக்கும் ரீடெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 26,747 ஓகேங்களா. 0.618 ஓகேங்களா. ஸோ அந்த லெவலில் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பிரேக் பண்ணுறப்போ இது வரைக்கும் இப்போது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை பிரேக் பண்ணலை, இந்த லெவலை பிரேக் பண்ணலை அப்படின்னா நம்ம நாளைக்கு மார்க்கெட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணணும். இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல் ஓகேங்களா. கன்ஃபார்மாக இந்த லெவல் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மூவ் ஆகிடும். இல்லை அப்படின்னா இந்த லெவலில் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்த எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது வீக்லி சார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா, ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்னா 26,300 இந்த லெவலை பிரேக் பண்ணலை அப்படின்னா நமக்கு ரீடெஸ்ட் வந்து மறுபடியும் இங்கே 25,900 அந்த ரேஞ்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ வீக்லி சார்ட்டு நமக்கு வந்து இது வீக்லின்றப்போ டார்கெட்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஒரு கேண்டில் ஒரு வாரத்துக்கு தான் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும், மாதத்துக்கு ஒரு கேண்டில் தான் வரும். அப்போ நமக்கு டே மூமெண்ட்டுன்றப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா ஹையில் இருக்குது. என்ன பேட்டர்ன், ஓகே. ஹையர் ஹையில் வந்து இது ஸ்டாப் லாஸ் எஸ்எல் ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ நம்ம பார்த்தது தான், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த 0.5 பிரேக் பண்ணிச்சுன்னா 0.618 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா இது வந்து பையர்ஸ் தான் வந்திருக்காங்க, இருந்தாலும் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கலாம், இல்லை ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்கலாம். ஸோ ஹையர் ஹையில் இருக்கப்போ
மார்க்கெட் மறுபடியும் இங்கே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதை பிரேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், கரண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டே சார்ட்டு 2 hours சார்ட் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஹையை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த லோ இந்த ஹை இல்லை அப்படின்னா பிட்வீனில் ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த லைன் வரதுக்கான சான்சஸ் 2 hour சார்ட்டில் போய்ட்டு இந்த இதெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக இந்த ஹை ஒன்று, இந்த ஹை இங்குது, இது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த லோ, இந்த லோ, இந்த லோ. ஸோ இதெல்லாம் சப்போர்ட்டு. அது இல்லாமல் இந்த லோ, இந்த ஜோன். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. மார்க்கெட் மறுபடியும் நாளைக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இது ஹை போல் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 26,120. அதையும் பிரேக் ஆகுதுன்னா 25,920, 25 இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியோட வியூ இது தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மார்னிங் வந்து டார்கெட் பார்க்குறோம். எவ்வளோ பாயிண்ட்ஸு கால்ஸ் மாதிரி, இன்ட்ராடே கால்ஸ் மாதிரி. இப்போ பார்க்குறது ஓவராக அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து முன்னாடியே ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம பார்க்குறது. ஸோ நிஃப்டி பார்த்துடலாம். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதை பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் ஆகணும். 0.001 தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ஒர்க்கை. நம்ம கொஞ்சம் அது கரெக்டாக, ஏன்னா இது ஃபினான்ஸ் மார்க்கெட்டு, உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது. ஆக்சுவலாக ஸோ நான் ஒரு காலோ இல்லை ஏதோ ஒரு வியூஸோ இல்லை இந்த பாயிண்ட்டையோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணாமல் கரெக்ட் பண்ணாமல் கொடுத்துட்டுனா வைங்களேன், அது லாஸ் ஆச்சுன்னா அது என்ன எஃபெக்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் வர்றப்போ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வரும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொடுப்போம். ஸோ நிஃப்டி பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ மந்த்லி சார்ட்டு மந்த்லி சார்ட்டில் இதுக்கான டார்கெட் பார்ப்போமா?
ஸோ டார்கெட் வந்து 0.5ல் 0.618 ஓகேங்களா, டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் டார்கெட்டுக்கு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம் நம்ம ஆக்சுவலாக. அந்த நேற்று இல்லை முந்தா நேற்று பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ 59 மந்த்லி சார்ட் ஆக்சுவலாக ஹையர் டைம் ஃப்ரேமு 59,839 59,839 ஓகேங்களா. இந்த லெவல் மார்க்கெட் வந்திருக்கும். இப்போது இதை ஸ்டாப் லாஸாக வச்சுங்க. இல்லை மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பல்காக இங்கே நீங்கள் ஆர்டர் வந்து உங்களுக்கு ஒரு நிறையா குவான்டிட்டி வேணும் ஓகேவா. நிறையா குவான்டிட்டி வேணும்னா என்ன, நீங்கள் ஒரு ஆள் இங்கே அப்போது ஒரு ஆளுக்கு நிறையா குவான்டிட்டி வேணும்னா இது யார்கிட்ட இருக்கும்னா, ஒரே ஆள்லாம் அதிகமாக இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி இங்கே கம்மியாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. இங்கே வந்து நிறையா பேர் இருப்பாங்க. நிறையா பேர் இருப்பாங்களா. இந்த நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வேணும் எல்லாத்தையும் இவங்க வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 100 வேணும், 100 குவான்டிட்டி வேணும்னா ஒரு ஆளுக்கு ஒரு 8 10 அப்படின்னு ஒரு 10 20 பேர் சேர்ந்து அந்த 100ஐயும் வச்சுருப்பாங்க. இந்த 100 பேரையும் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், இந்த 100 பேர்கிட்டையும் விற்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஸோ இவங்களால ஓரளவுக்கு தான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அப்போது இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, நீங்கள் வேணும்னே இங்கே மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பை பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா, ஸோ இவங்க ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியல, படிக்கல, கரெக்டாக மார்க்கெட்டை அனாலிஸ் பண்ணலை அப்படின்றவங்க கொஞ்சம் ஃபியர் வந்துடும். ஃபியர் வந்துச்சுன்னா அவங்க செல் பண்ணுவாங்க. செல் பண்ணுறப்போ அதை வந்து இவங்க வந்து பை பண்ணிப்பாங்க மொத்தமாக ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் நடக்கும். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ண வச்சு அங்கேருந்து அவங்களுக்கு வேணுன்றதை பை பண்ணுவாங்க. பை பண்ணால் என்ன ஆகும், மார்க்கெட்டு பையர்ஸ் சொல்லுவாங்க தானே ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ விட்டுட்டோமேன்ட்டு மறுபடியும் லாஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் பை பண்ணுவீங்க. பியூராக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா மார்க்கெட் ஃபினான்ஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறப்ப இந்த இஷ்யூஸ் நடக்கும் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ டார்கெட் வந்து அதுதான் ஃபிப் 0.618. ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா நம்ம அடுத்தது பார்ப்போம் பேங்க் நிஃப்டிக்கு ஓகேங்களா. ஸோ டே சார்ட்டில் பார்ப்போம். ஆல்ரெடி மந்தில் வந்து சேனலில் தான் இருக்கும். இந்த லெவலையும் நோட் பண்ணி வச்சுங்க. இது பிரேக் அவுட் நடக்குதுன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் டார்கெட் எப்படி பார்க்கணுன்னு. அந்த இதில் போகும், நான் பார்த்து வச்சுருக்கேன். டார்கெட் போச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மார்னிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும் மார்னிங். ஸோ ஏதாவது கால்ஸு ஏதாவதுனா கம்யூனிட்டியில் வரும், கம்யூனிட்டியில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்டேட் பண்ணிட்டு. ஸோ அதை வீடியோவாக மேக் பண்ண முடியாது, இல்லைனா ஷார்ட்ஸில் இருக்கும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அது. ஸோ ஒரு 5 நிமிஷம் வீடியோ அப்படி பண்ணால் தான் நம்ம இதில் வீடியோவை அப்லோட் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அது மெசேஜாக இருக்கும், இல்லைனா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ மறுபடியும் அந்த 0.618 அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லைனா மறுபடியும் வந்து இந்த சேனல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. 1 hour சார்ட்டு
ஸோ ஏதாவதுன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இப்போ இருக்க லெவல் வந்து இதுதான். இந்த ஐயை பிரேக் பண்ணுச்சுன்னா நான் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதை பொறுத்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு வியூஸ் கரெக்டாக இல்லை, கிளியராக இல்லை, ஏதாவது சேஞ்சஸ் வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், அதை பார்த்துடலாம். ஓகே, சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாருக்கும் பாய். தேங்க்யூ.